சிறந்த வாழ்க்கையை வாழ முடியும். கண்டிப்பா சார். இப்ப வீட்டினுடைய மூலைகள் இந்த கார்னர்ஸ்ல என்னெல்லாம் வைக்கலாம்? பொதுவா பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்பேஸ் சேவிங் அப்படின்னு சொல்லி டிவியோ இல்ல ஒரு கார்னர் லேம்போ இந்த மாதிரி எல்லாம் வைப்பாங்க. சில பேர் மரம் அந்த செடி சின்ன சின்ன செடி கூட வைப்பாங்க. என்ன வைக்கலாம், என்ன வைக்க கூடாது? வடகிழக்கு மூலையில வீட்டோட வெளி மூலையில எந்த சூழ்நிலையும் இந்த செடிகள் வர்றது தவிர்ப்பது நல்லது. அது குறிப்பாக அந்த ஈசான்ய மூலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல துளசி செடி வைப்பாங்க. துளசி செடி வச்சாலே அந்த இடத்துல நம்ம அகல் விளக்கு வச்சிருவோம். ஸோ அந்த வடகிழக்குல தீபம் ஏற்றக்கூடாது. அந்த அந்த வகையில நம்ம பார்த்தோம்னா வடகிழக்குல எந்த செடிகளையும் வைக்காமல் மற்ற மூலைகள் தென்கிழக்கு மூலை இருக்கு. தென்கிழக்கு மூலை ஒரு துளசி செடி வைக்கிறதுக்கு ரொம்ப சிறந்த இடம். தென்மேற்கு மூலை வடமேற்கு மூலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்குல உயரமான மரங்கள் வைக்கலாம், நமக்கு பயன் தரக்கூடிய மரங்கள். இப்போ ஒருத்தருக்கு நல்லா பசி எடுக்கணும்னு சொன்னா மாமரத்துக்கு கீழே படுத்துட்டு அவங்க ஒரு 2 hours படுத்தாங்கன்னா நல்ல பசி எடுக்கும். இப்போ மாமரம் சிறந்தது, வேப்ப மரம் சிறந்தது. இது போன்ற நமக்கு பயன் தரக்கூடிய மனிதனுக்கு எல்லா விதத்தையும் பயன் தரக்கூடிய மரங்களை தெற்கு மேற்கு பகுதியில் வைக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வடமேற்கு பகுதியிலையும் உயரமான மரங்கள் வைக்காமல் அந்த ரோஜா செடிகள் அந்த பதியம் போட்ட விஷயங்கள் நம்ம இந்த வடமேற்குல வைக்கலாம். ரொம்பவே பயனுள்ள தகவல் பகிர்ந்துட்டீங்க. நேர் அழைப்புல இருக்காங்க.